டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் தான். பட் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டிலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் எங்ககிட்ட இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், அதுக்கான ஆன்சர் எங்கிட்ட இல்லை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு க்ரீன் கேண்டில் தான். இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரீன் கேண்டில் நேற்று என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நேற்றுக்கு நான் சொல்லும் போதே 3 ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த ஃபார்ம் ஆகுது. அதனுடைய சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஷைன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த கேண்டிலுடைய நேம்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட் கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்தாலும் வரலாம் தான் நான் சொல்கிறேன், கன்ஃபார்ம்டாக சொல்லலை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாதது வரைக்கும் நம்ம அந்த ஒரு ஹோப்புக்குள்ளே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 26 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் நடக்கும்போது இன்பிட்வீன் பிளேசஸில் எங்கேயாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால டேரெக்டாக இந்த ஹையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்பிட்வீனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த ஸ்விங் ஹை ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது 21 ஆகஸ்ட்னுடைய ஹையஸ்ட் பிளேஸ். அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டனுடைய நெக் பாயிண்ட் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஃபால் ஆயிருக்கு. அதுக்கு லெவலுக்கும் கீழே. அப்போ அது நம்மளுக்கான ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டினுடைய லோ வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும். பட் ஒருவேளை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக இன்னொரு சப்போர்ட் ட்ரெண்ட் இருக்குது. அது வரைக்கும் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக நிஃப்டி மேலே போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 712 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கு. இது எல்லாமே எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நடந்திருக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கேண்டில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். பட் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் பிளேஸில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் மட்டும் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ரீட்ரெஸ் பண்ணிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில். இதை நான் வந்து இந்த டோஜினுடைய ஹை பிரேக் ஆகும்போது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிரேக் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்துட்டாங்க. பட் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தேன் கிளியராகவே. இந்த டோஜினுடைய ஹை பிரேக் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் இருக்குது. 1.3%. இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மார்க் பண்ணணும்னு பாருங்கள். இதை நம்ம மார்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2024. அதை நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இண்டிகேட் பண்ணோம். எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. தென் அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. தென் அகைன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும்போது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹியூஜ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் நம்மளுக்கு மாறும். அட் த சேம் டைம் ஒரு பெரிய ஃபாலும் வருங்கிறது சொல்லியிருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு டோஜியை ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனை ப்ராப்பராக ரீட்ரெஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஒரு கிளியர் டோஜி ஃபார்மேஷன் வரும்போது நான் சொல்லியிருந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில். அது நம்மளுக்கு இப்போதைக்கு நடந்திருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு இதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்மளுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல இந்த டபுள் டாப்பாக மாறுதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு சேனலுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால சேனலுடைய ரெஸ்டன்ட் லைன் தான் இது. அப்போ அங்கே போகும்போது நம்மளுக்கு அடுத்த கட்டமாக ஒரு ஃபால் வருதாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையும் இந்த ட்ரெண்ட் லைனை மீட் பண்ணக்கூடிய ஒரு இடமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர்னுடைய ஹை பிரேக் ஆனால் மட்டும் தான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். அடுத்ததான் சென்செக்ஸ். சென்செக்ஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு நிஃப்டி ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஃபார்மேஷன். டெய்லி ஒரு 0.89% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் மூல போயிருக்கு. ஒரு 713 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஏறி இருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 3 ரெட் கேண்டில்ஸ்னுடைய ஹையாக பார்க்கக்கூடியது நம்ம 26 செப்டம்பர்னுடைய ஹை தான். அந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. அதையும் சேர்த்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு பாசிட்டிவ் சைன் வந்திருக்கும். பட் அதை பிரேக் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததுனால அது பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்காததுனால நம்மளால எக்ஸாக்டாக ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இதை தான் நிஃப்டிலையும் சொல்கிறேன். நிஃப்டிலையும் அதே மாதிரி 26 செப்டம்பர்னுடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியல. ஏன்னா இந்த இண்டிகேஷன் வந்து நமக்கு என்னவா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலுக்கான இன்னொரு கண்டினியூஷன் பேட்டர்னாகவும் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு மாறுதா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நாளைக்கான கேண்டில் நமக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கான கேண்டில் வந்து ஒருவேளை
இப்போ இருக்கிற லெவல்லேருந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில், அதாவது இந்த 26 செப்டம்பர் ஃபார்ம் ஆன கேண்டில் மாதிரி ஒரு பெரிய ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபாலுக்கான இந்த ஒரு கண்டினியூஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ 26 செப்டம்பர் ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் கிளியராக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கோ மார்க் பண்ணலை. இந்த லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் பண்ண கிடையாது, எப்போவோ மார்க் பண்ணது தான். ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸ்னுடைய ஹையை நம்ம பார்க்கக்கூடியது 29 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை. எக்ஸாக்டாக அங்கே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணலை. அப்போது அந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ட் அகைன் இதே ஜோன் தான். இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்ததாக இந்த ஸ்விங் ஹை கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஜோனும் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் ட்ராப் பண்ணல, நான் வேணால் வரக்கூடிய நாட்களில் ட்ராப் பண்ணிடுறேன். அது ஒரு ரெசிஸ்டன்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு அப் மூவ்க்கான இண்டிகேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வர நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டன்ஸில் போய் டச் பண்ணிட்டு ஒரு ஃபியூ டேஸ் ஆகும். தென் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் அதை டச் பண்ணிட்டு ஒரு ஃபியூ டேஸ் ஆகும். இந்த மாதிரி நடந்து உங்களுக்கு அந்த எல்லா ரெசிஸ்டன்ட்டையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். அதுதான் உங்களுக்கான அது லாங் சைட்வேஸ்க்கான இண்டிகேஷன். இந்த லாங் சைட்வேஸை நான் இந்த மாதிரி மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணனா நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஃபால் வரும்போது மல்டிபிள் சப்போர்ட்ஸ் வரக்குது அப்படின்னா அங்கேயும் ஒரு லாங் சைட்வேஸ் தான் இண்டிகேட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஃபார்மாவில் கிளியராக நான் சொன்னது லாங் சைட்வேஸ் தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் எப்போவோ சொன்னது இப்போ வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நான் வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிரேக் அவுட்டுக்காக கூட நான் வாங்கியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துலன்னு நினைக்கிறேன். அப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரைஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து நான் ஒரு லாஸை புக் பண்ணியிருந்தேன், ஒரு மைனர் லாஸை புக் பண்ணியிருந்தேன். அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே எனக்கு ஃபீல் ஆனது இதுதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ இல்லை ஒரு லாங் சைட்வேஸோ வரும் நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் வாங்கின இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 5-6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அந்த 5-6 மந்த்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சுக்கு கீழேயும் மேலேயும் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கே தவிர ஒரு பெரிய மூவ் கிடக்கல. நான் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட்னா குயிக்காக ஒரு ரன் அப் கொடுத்து அந்த ப்ராஃபிட்டை கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் ஃபியூ மந்த்ஸாக ஸ்டாக்னட் ஆகுது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் தான். அதனால தான் நான் முன்னாடியே வந்து கணிச்சு அதை நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது நான் கூட நான் சொல்லியிருந்தேன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்லியிருந்தேன். என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெயினை நம்ம பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ட்ரெயினுக்கு கீழே மேலே நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ட்ரெயினுக்கான ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின் கரெக்டான ட்ரெயின் தான், இதுக்கு முன்னாடிலாம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. தென் பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நம்மளுக்கு திரும்ப ஒரு ட்ரெயினில் பிரேக் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுடைய ஒர்க் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் கூட ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நான் மார்க் பண்ணிக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஸ்விங் லோவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அது பிரேக் ஆகும்போது இந்த ட்ரெயினில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்பிட்வீனில் வந்து நம்மளுக்கு ஒரு மைனர் சப்போர்ட்டாக 23rd ஜூன் கேண்டலுடைய லோ இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டலில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோவில் இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போதைக்கு அந்த இண்டெக்ஸில் வந்து ஒரு ரிவர்சல் இண்டிகேஷன் ஃபீல் ஆகுதோ அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட்லையோ இல்லை நல்ல பிரேக் அவுட்லேயோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கான ஒரு வின்னிங் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால தான் நான் அதை இன்றைக்கி வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததாக நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பாருங்கள் ஐடி. ஸோ ஐடி கிளியராக நான் சொன்ன அந்த ஜோன் நான் மார்க் பண்ணி இந்த ஜோனுடைய டாப்பை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அங்கேருந்து நல்ல ஒரு ரெக்கவரியும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய லோவிலிருந்து நீங்கள் இன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் ஆர் ஹை ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து 432, 33,432, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 34,016. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ நல்ல ஒரு ரெக்கவரினே சொல்லி ஆகணும். இந்த ஜோனை நம்ம இப்போ வரல மார்க் பண்ண கிடையாது. இந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் நடக்கும்போது மார்க் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த இண்டெக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்த இடத்துல. ஸோ அப்போவும் நான் அந்த இடத்துல ஜோனாக மார்க் பண்ணியிருந்தேன். அதே ஜோன் தான் இந்த இடத்தையும் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போயும் அதே இடத்துக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுட்டுருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நான் ஐடியை வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவல் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு நல்ல லெவலாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் நம்பர் 1 ஸ்டாக்கை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். இதை நான் என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு எதிர்பார்க்குறது ஒரு சைட்வேஸ் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியராக ஒரு சைட்வேஸ் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஆப்போசிட்டை குயிக்காக ரீச் பண்ணணும். ஆப்போசிட் குயிக்காக கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் வந்துட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டாங்க.
பட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெக்கவரி வந்துட்டு இருக்கு. பட் இந்த ரெக்கவரி என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த ரெட் கேண்டிலுடைய ஹையை இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணல. ஒரு 3 கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணி கூட. அப்போ நம்மளுக்கு இங்கிருந்து இன்னொரு ரெட் கேண்டில் கூட நம்மளுக்கு அடுத்த கட்டமாக ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலுக்கான கண்டினியூஷன் கேண்டில் மாதிரி நம்மளுக்கு வரலாம். ஒருவேளை நமக்கு இந்த லாஸ்ட்டு 26 செப்டம்பருடைய ஹையை பிரேக் பண்ணாலும் கூட இந்த ப்ளூ கலர் லைன் நமக்கு ஸ்டில் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூவில் ஒரு இறக்கம் தான் வந்திருக்கு. மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிருக்கு. பட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நேற்றைக்கான ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி திரும்ப வந்து உள்ள க்ளோசிங் வைக்கிறது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலுக்கான இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான். பட் இன்னைக்கான கேண்டிலுடைய லோவில் வந்து சம் ரெக்கவரி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கான லோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷார்டஸ்ட் டபுள் டாப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு லாங் சைட் வேஸ் கூட நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலாம். அதாவது இந்த க்ரீன் கலர் லைனை டச் பண்ணி இந்த ஹையை டச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சைட் வேஸ் கூட ஃபார்ம் ஆகலாம். அந்த க்ரீன் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் இதை டபுள் டாப்பாக ஃபீல் பண்ணி அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்கே சப்போர்ட்ஸ் எடுத்தாங்களோ அந்த சப்போர்ட்ஸை நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நான் லோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24 செப்டம்பருடைய ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய வியூ இந்த இடத்துல வந்து அடுத்த கட்டமாக ஒரு அப்சைடில் இருக்குங்கிறத நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்விங் லோஸ்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஜி 29 செப்டம்பர் ஃபார்ம் ஆச்சு. அதனுடைய ஹை கிட்ட தான் எக்ஸாக்டாக க்ளோசிங் வச்சுருக்காங்க. அந்த ஹையை பிரேக் பண்ண கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இது வந்து ஒரு புல்லிஷ் ஹராமியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 26 செப்டம்பர் கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இண்டிகேஷன்ஸ்லையும் அந்த 26 செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவலாக மாறிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லக்கூடிய கேண்டில்ஸ்னுடைய லென்த் வந்து எல்லா இண்டெக்ஸ்லையும் அந்த 26 செப்டம்பர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அதே இண்டிகேஷன்ஸ் தான். பட் இந்த இடத்துல புல்லிஷ் ஹராமியில் எதுவும் ஃபார்ம் ஆகலை, ப்ளஸ் டோஜிஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலை. பட் கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸ் விங் லோக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 26 செப்டம்பருடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் விங் லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இங்கேயும் ஒரு ரெக்கவரி நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. பட் இங்கேயும் 26 செப்டம்பருடைய ஹையை நம்ம மேஜரான லெவலாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் அந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு புஷ் அப்பூவை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் டிராஸ்டிக்கலாக குயிக்காக வராது, ஸ்லோவாக தான் வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வர சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீன் லைனும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான். பட் அந்த க்ரீன் லைனுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது இந்த 22 ஆகஸ்ட் கேண்டலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது ஒரு இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். 25 செப்டம்பருடைய லோவை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S&P 500 நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டில் அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேப்லாம் நம்மளுக்கு போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ஆல்ரெடி மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எதிர்பார்க்குறோம். அந்த ரெசிஸ்டண்ட் எக்ஸாக்டாக ரீச் ஆகலை. பட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாஸ்டாக்ல அது ரீச் ஆயிருச்சு. அடுத்ததாக கோல்டு நல்ல ஒரு ரெக்கவரின்னு சொல்லணும். நேற்றுக்கு கிட்டத்தட்ட ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நல்ல ஒரு அப்போ கொடுத்துருச்சு. ஆனால் ஆல்சோ இன்றைக்கும் ஒரு நியூ அப்போவில் போயிட்டு நம்மளுடைய 3rd லெவல் நியர்லி ரீச்டு. அவ்வளோ அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ண லெவலுங்கிறது இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அப்பவும் எதிர்பார்த்தோம். அதுவும் குயிக் அப்பவும் எதிர்பார்த்துக்கோம். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும்போது மல்டிபிள் டைம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் கோல்டு நம்மளுக்கு ஃபாலோ ஆகுமான்னு தெரியல. பட் இந்த ட்ரெண்ட் தான் எனக்கான ஒரு பெஸ்ட் லெவலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வருதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் சில்வர் ஒரு நியூ ஹை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் மூவ். இங்கேயும் வந்து நம்ம இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கும்போது ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய லெவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் லெவல்ஸை பேஸ் பண்ணி இவ்வளோ பாட்டமில் நம்ம வந்து இவ்வளோ ஹியூஜ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாரும் யோசிப்பீங்க. ஏன்னா என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். நான் கோல்டை $2080 இண்டிகேட் பண்ணால் இப்போ 3887. இதில் நான் வந்து 3600 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவல் இதுக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்தளவுக்கு நம்மளுக்கு டெக்னிக்கலே அவ்வளோ பெரிய லென்த்தை இண்டிகேட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக க்ரூடு. ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப ப்ரைஸ் உள்ளே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ உள்ளே வந்தது மட்டும் கிடையாது, இன்னைக்கான க்ளோசிங் நேற்றைக்கான க்ளோசிங் கீழே வச்சிருச்சு அப்படின்னா இது என்டையராகவே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் ட்ரெண்ட்லேருந்து தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான் பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.
இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.